வானிலிருந்து ஒரு அசரீரி ஒன்று கேட்கின்றது. என்ன கேட்கிறது தெரியுமா? மணிகண்டா, முதலில் தாங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை தேவர்கள் அமுதம் கடைந்த பொழுது திருப்பார் கடலில் தோன்றிய திவ்ய ஜோதியே ஸ்ரீதர்ம சாஸ்தா பூர்ணே புஷ்கலை என்ற இரு மங்கையரை மணந்து தேவலோகத்தில் வாழ்ந்த தாங்கள் தான் ஹரிகர புத்தர்னாக மணிகண்டன் என்ற பெயரில் 12 ஆண்டுகள் பந்தள மன்னனுக்கு மகனாக அவதரித்திருக்கிறீர்கள். இந்த பிறப்பின் முதல் நோக்கம் என்ன தெரியுமா? தங்களின் எதிர் நிற்கும் மகிழ்ச்சியை கொல்வதுதான் முதல் நோக்கம், அழிப்பதுதான். தாங்கள் உடனே இது போன்ற பிரம்மச்சாரி ஒருவரால் தான் இவளுக்கு அழிவு என்பது பிரம்மன் விதித்த விதி அது. ஆகவே இந்த மகிழ்ச்சியை சம்காரம் முடித்து தேவர்களை காக்க வேண்டும் என கூறி மறைந்தது அசரீரி. உடனே மணிகண்டன் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்கிறார் பாருங்க. எடுத்தானே இல்லை அவன் எடுத்தானே அம்பை மகிழ்ச்சி மேல் எடுத்தாரே இல்லை அவன் எடுத்தாரே அந்த மகிழ்ச்சியின் அம்புபட்ட மகிழ்ச்சியவை அறியவே அங்கே கீழ் விழுந்தாள். மணிகண்ட பெருமான் எடுத்தார் வில்லை, கொடுத்தார் அவள் மீது கணைகளை. சரமலை போல் பொழிந்தது. உடனே அம்புபட்ட மகிழ்ச்சி அலறி கீழே சரிகிறாள். மகிழ்ச்சியை மணிகண்டன் வதம் செய்ததும் மும்மூர்த்திகளும் இந்திராதி தேவர்களும் முனிவர்களும் பூமாரி பொழிந்தனர். அப்படி பூமாரி பொழிந்தவுடனே மகிழ்ச்சியின் பூத உடலை மணிகண்டன் காலால் எட்டி உதைத்தார். எட்டி உதைத்தவுடனே அது எங்கு சென்று விழுகிறது தெரியுமா? எங்கே விழுகின்றது? அலசா என்னும் காட்டினிலே. அலசா என்னும் காட்டினிலே அந்த உடல் விழுந்திடுமா? அலசா என்னும் காட்டினிலே அந்த உடல் விழுந்திடுமா? அலசா என்று சொல்லக்கூடிய காட்டுக்குள்ளே சென்று அது விழுந்தது. சரி, அது எப்படி விழுந்தேன்னா அதுல ஒரு பெரிய குழி, ஒரு குண்டு. அந்த குழிக்குள்ளே விழுந்தது. சரி, சபரிமலைக்கு செல்லுகின்ற பக்தர்கள் அப்படி அழுதா நதியிலே அப்படி குளித்து ஒரு கல்லை எடுத்து அந்த குழியிலே போட்டு 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 அது ஒரு குன்றாக மாறி. அந்த இடமே கல்லிடம் குன்று. அது கல்லிடம் குன்று என்று சொல்லுவார்கள். சரி, அப்படி கல்லிடம் குன்றிலே அவள் அங்கே சமாதியானாள். அப்படி அப்படி அப்பொழுது அந்த மகிழ்ச்சியின் அதாவது உடல் இருக்கிறது, உடல் அழிந்து போனாலும் உயிரழிந்து போகவில்லை. தொடராடும் கலைமதி போல் செந்தேன் மலர் கொடியினை போல் மடவரலாய் வடிவு கொண்டு மணமுடிக்க வேணும் என்று வடிவு கொண்டு மணமுடிக்க வேணும் என்று உடல் அழிஞ்சு போயிட்டு. சரி, உயிர் அழியல. உயிர் சொல்லுகிறது. சுடராடும் கலைமதி போல் அழகு பொருந்திய செந்தேன் மலர் கொடி போல உடனே மடவரலாய் அப்படியே வடிவம் கொண்டு நின்றாள். அப்படி அழகு கன்னியாய் மணமுடிக்க வேண்டும் என்று சரி ஐயனிடத்திலே கேட்கின்றாள். ஐயனே, நான் அரக்கியாக இருந்தேன், என் ஜென்மம் முடிந்தது. ஆனால் இறைவன் மறுபடியும் அந்த பிரம்மன் என்னை படைத்து விட்டானே. ஆகவே இனி நான் யாரை மணப்பேன்?
தங்களைத்தான் நம்ம மணக்கும் பாக்கியம் எனக்கு. ஆகவே தாங்கள் தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நான் பிரம்மச்சாரிய விரதத்தை மேற்கொண்டிருக்கிறேன் அம்மா. உங்களுக்கும் 12 வயசு ஆச்சு இல்லையா? ஆமா. அதனால என்னை நீங்கள் கல்யாணம் செய்யலாம். நான் பிரம்மச்சாரிய விரதத்தை மேற்கொண்டிருக்கிறேன். ஆகவே நீ தள்ளி நெல்லம்மா. பெண்ணே, நான் ஒரு பிரம்மச்சாரி. நான் ஹரிஹர புத்தனாக தோன்றிய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த கலியுகத்தில் ஹரிஹர புத்தனாக நான் தோன்றுவதற்கு என்ன காரணம் என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி. உன் அரக்கத்தனத்தை அழிக்கவும், உன் அகம்பாவத்தை ஒழிக்கவும், உன்னுடைய கெட்ட புத்தியை அழிக்கவும் பூ உலகில் இந்த கலியுகத்தில் பிரம்மச்சாரிய விரதத்தை எப்படி கடைபிடிப்பது என்பதை உணர்த்தவும், பிரம்மச்சாரியம் என்பதும் உலகிலே மனிதன் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அது எதற்கு தெரியுமா? இதற்கு மனிதன் தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஆமா. இறைவன்பால் செலுத்த வேண்டும் மனதை. அறிவை அறிவால் உணர வேண்டும். பேரறிவு கிடைக்க வேண்டும். ஞானம் பெற வேண்டும். தவம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரம்மச்சரிய விரதம். சரி. ஆகவே அதை உணர்த்தவும் பெண்ணிற்கு கன்னிப் பருவம், மங்கை பருவம், முதிர்ந்த பருவம். இந்த 3 பருவத்திலே கன்னிப் பருவமும் முதிர்ந்த பருவமும் எனக்கு பிரச்சனை கிடையாது. சரி. இந்த உலகம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எந்த பருவம் பிரச்சனை தெரியுமா? அதாவது இவை இரண்டும் உகந்தது. ஆனால் எனக்கு உகந்தது அல்லாதது எது தெரியுமா? மங்கை பருவம். மங்கை பருவம் பிரம்மச்சரியத்திற்கு உகந்தது அல்ல. அதனால் தான் நான் குடியிருக்க போகும் இடத்திற்கு மங்கையர்கள் வரக்கூடாது என்றும், வயது முதிர்ந்த மங்கையர்கள் வரலாம் என்றும், கன்னி பெண்கள் வரலாம் என்றும் ஆகம விதிகள் சொல்லுகிறது. ஆகமம் என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. 56 ஆகமங்கள் தோன்றியது இந்து தர்மத்திலே. சரி இல்லையா? ஆமா. அது இல்லை என்று சொன்னவன் கூட கடைசி நேரத்தில் ஆகமத்தை புரட்டி பெருமாளை பற்றி, ஒரு பக்தரை பற்றி ஒரு நாடகம் எழுதிட்டு போனார் இல்லையா? உண்மைதான். அதனால என்னைக்குமே இந்து தர்மத்தை எல்லாரும் கடைபிடிச்சுதான் ஆகணையா. வாய்ப்பே கிடையாது. பேதையும் பேரிளம் பெண்ணும் உங்களுக்கு பிடிக்கும். பேதை என்றால் குழந்தை. பெண்களுக்கு 7 பருவங்கள் உண்டு. ஆமா. பேதை, பதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெருவை, பேரிளம்பெண். ஆமா. எல்லாம் பெண்களுக்குரிய பருவங்கள். அவங்கள்ட்ட சொன்னா அவங்களுக்கு எங்க தெரியும்? ஆமா இல்லையா? ஆமா. ஆகவே சரி, இதை நீங்கள் என்று மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். உடனே இதெல்லாம் போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. சரி. ஆகவே எதை நீ ரொம்ப போட்டு அழிச்சிட்டு இருக்குது அதுல ஒண்ணு இருக்காது. உடனே கடைசியில பார்த்த ஒண்ணு இருக்காது இல்லையா? சரி. உனக்கு பாடம் புகட்டுவது தான் இந்து தர்மம். அப்படி இல்லையா? அது பிடிக்காதவன் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லுகிறது இந்து தர்மம். சரி. அதை பிடிக்காதவன் இல்லைன்னு சொல்லுவான். ஆமா. கடவுள் உண்டா இல்ல, அது உண்டா இல்ல, இது உண்டா இல்ல. இல்லை என்பவனுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆமா. அவன் ஒரு மூடன் என்று சொல்லுகிறது வேதங்கள். ஆனால் இருக்கு என்று சொல்பவன் தான் அறிவுடையவன். சரியா? அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இனி புலியை பிடிக்கணுமே, மகிழ்ச்சியை கொன்னாச்சு, புலி பிடிக்கணும் என்று தேடி வருகிறார். காடு பூரா தேடிட்டே வராரு மணிகண்டன். அந்த நேரத்திலே தேடி வரும் பொழுது தேவேந்திரனும் தேவர்களும் அவர் முன்னால தோன்றார். சுவாமி, தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இனி நீங்க புலிக்கு எங்கேயும் போக வேண்டாம். நானே புலி, பெரிய புலியா வாரன். நீங்க என் முதுகிலே அமர்ந்து கொள்ளுங்கள். சரி. மற்ற தேவர்கள் எல்லாம் புலி கூட்டங்களா நம்ம கூட வரட்டும். சரி என்று தேவேந்திரன் புலியாக மாறினான். அதுல ஏறி அமர்ந்தார். மணிகண்டன் உடனே அம்பு வில்லும் கையில ஏந்தி மணிகண்ட பெருமான் அப்படி வருகிறார். மணிகண்டன் வரக்கூடிய காட்சி எப்படி இருக்கிறது பாருங்கள். மிகச் சிறப்பாக இருந்து, அது எப்படி இருந்தது என்றால், புலியின் மீது மணிகண்டன் அமர்ந்து புன்னகை புரிந்து வாரா, புன்னகை புரிந்து வாரா. புலியின் மீது மணிகண்டன் அமர்ந்து புன்னகை புரிந்து வாரா, புன்னகை புரிந்து வாரா. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வம் அரண்மனை வந்தடைந்தார்.
ஜோதி வடிவானார். மணிகண்டன் புலி மீது அமர்ந்து அப்படி. பந்தளத்து அரண்மனையிலே வர வரே இதை அறிந்த மகாராணி மனம் தெரிந்து மன்னிப்பு கோரினால் மன்னனிடத்திலே, மகாராஜா என்னை மன்னித்து விடுங்கள், ஏதோ- நான் பேராசையினால் இந்த மந்திரியின் பேச்சை கேட்டு ஆ. நான் பேதையாகி விட்டேன், ஆமா. என்னை மன்னியுங்கள் சுவாமி, நான் நடித்ததுதான் மிச்சம், வேறொன்றும் இல்லை. ஆமா அதெல்லாம் முடியாது, புலி வந்து விட்டது. மன்னன் கோபம் கொள்ள ஆ. மணிகண்டன் அந்த கோபம் கொண்டு வாள் எடுத்து அந்த மகாராணியை கொல்லுவதற்கு முனைந்தான். ஏன்னா அவ்வளவு கோபம் அந்த மன்னன். ஆமா அந்த பாடு படிச்சிருக்க இல்லையா? நீ மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பி அந்த புலி அவனை அடிச்சிருந்தா அடுத்திருக்கா என்று உடனே ஆத்திரமடைந்த மன்னவன் மணிகண்டன் தடுத்து நிறுத்தினான். சரி உடனே அவள் மன்னிப்பு கோரினாள். ஆ. மன்னன் கோபம் கொண்டான். பிறகு அவன் கோபமும் தணிந்தது. உடனே எம்பெருமான் மணிகண்டன் எப்படி அந்த உருவத்தை மாற்றுகிறார் தெரியுமா? எப்படி பாருங்கள். துளசி மணி மாலை அணிந்து அணிந்து கருநீல உடை அணிந்து ஆ. அழகிய ஜோதி பிரம்மச்சரியாய் காட்சி கொடுத்தார். மக்களை காக்கும் மன்னவனே, 12 ஆண்டுகள் உங்கள் மகக்குறை போக்க மைந்தனானேன். யாம் சபரி என்ற மலைக்கு செல்லுகின்றேன். அங்கே சத்தியமாய 18 படிகளுடன் ஒரு ஆலயம் அமைப்பாயாக. எம்மை காண வரும் பக்தர்கள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்து பிடித்து பொய் புலால் விடுத்து ஒரு மண்டலம் விரதமிருந்து ஆ. இருமுடி கட்டி நெய்யபிஷேகம் செய்தால் நினைத்தது நடக்கும், சனி பகவானின் தாக்கமும் குறையும் சரி. என்பதை நீங்கள் யாரும் மறக்க கூடாது. ஆ. எக்காலத்திலும் இந்த சம்பிரதாயத்தை மறவாதீர்கள். உடனே மன்னன் கேட்கின்றான், என்ன ஐயனே, சபரிமலையை நான் அறியேன், எப்படி தெரிந்து கொள்வது? உடனே மன்னனுக்கு ஞானக்கண் திறக்கப்படுகிறது. சரி சூரிய பிரகாசத்துடன் ஒரு அம்பு அப்படியே வழிகாட்டுகிறது. அப்படியே வில்லை எடுத்து ஒரு அம்பை ஏதா இந்த அம்பு அப்படி வழிகாட்டுது சபரிமலைக்கு எப்படி போனோன்னு. அது எங்கெல்லாம் போகுது தெரியுமா? எரிமேலி பேரூர்தோடு, எரிமேலி பேரூர்தோடு, காளை கட்டி அழுதையாறு. எரிமேலி பேரூர்தோடு, காளை கட்டி அழுதையாறு, கல்லிடும் குன்று விட்டு கரிமலையில் வழியாக. ஆனைவட்டம் பம்பை வழி அப்பாச்சி மேடு விட்டு, ஆனைவட்டம் பம்பை வழி அப்பாச்சி மேடு விட்டு, சபரி பீடம் தான் கடந்து, சபரி பீடம் தான் கடந்து, சரங்குத்தி ஆளில் பதிய. உடனே அந்த அம்பு எங்க வழிகாட்டுது பாருங்க. எங்கே வருகிறது? முதல்ல அது நேர எரிமேலிக்கு வருது. சரி எரிமேலி, பேரூர்தோடு, ஆ. காளைக்கட்டி, சரி அழுதையாறு, அப்படி கல்லிடும் குன்று, கரிமலையின் வழியாக ஆனைவட்டம், பம்பை, பம்பை கடந்து அப்பாச்சி மேடு விட்டு சபரி பீடத்தை கடந்து சரங்குத்தியில ஒரு பெரிய ஆளு நிக்குது. ஆமா. அந்த ஆள்ல போய் அந்த அம்பு பதியுது. அப்படி இதை இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அப்படி இதை அறிந்தான் மன்னன். அப்படி இனி இந்த இடத்திலே ஒரு கோயில் அமைக்க வேண்டும் என்று சபரி பீடத்திலே, இல்லையா? சபரி பீடம் தாண்டி, சரி இல்லையா? ஆமா. சபரி அமர்ந்த இடம் சபரி பீடம். சரி சரி, உடனே பரசுராமனின் துணை கொண்டு
சத்தியமான 18 படிகளை அப்படியே முதல்ல கட்டுறார். ஆமா, 18 படிகளுடன் சபரிமலை சன்னிதானம் எழுந்தது. அப்படி பாருங்க, இந்த 18 படிங்கிறது 18 சித்திகள். சரி, 8 சித்தி உண்டு, அது போக இது 18 சித்திகள். சத்தியமான 18 சித்தி எதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் முதல் படி காமம், காமத்தை வேறறுக்க வேண்டும். சரி. அடுத்தது குரோதம், கோபம், கோபத்தை நீக்கணும். ஆமா. லோபம், பேராசையை நீக்கணும். ஆ. மோகம், ஈன குணத்தை மாத்தணும். மதம், மனதில் வெறி இருக்கக்கூடாது. மாச்சரியம், பொறாமை இருக்கக்கூடாது. டம்பம், செருக்கு, அகங்காரம், சாத்வீகம் என்னும் நற்குணம் இருக்க வேண்டும். ராஜசம், அதிகார இச்சை. சில பேர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வான் இல்லையா? நம்மகிட்ட அதிகாரம் இருக்கு, நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைப்பான். இல்ல, எப்பவுமே நம்ம தான். அப்படியா? ஆமா, அதிகாரமும் எல்லாத்தையும் ஆறிக்கூட்டி வச்சுட்டா அப்படித்தானே வரும். அடுத்து பாருங்கள், தாமசம், அற்ப புத்தி. ஞானம், அறிவை அறிவால் அறியும் பேரறிவு. சரி. ஆக அந்த அறிவு இருக்கிறதே அகத்தறிவு. அகத்தறிவை அறியாதவன் நாஸ்திகன். எவன் ஒருத்தன் அகத்தறிவை உணர்ந்து கொள்ளவில்லையோ அவன் எதை பார்த்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவான். அது உண்டா? இல்லை. இது உண்டா? இல்லை. கடவுள் உண்டா? இல்லை. கோயில் இருக்க சிலை தூக்கிட்டு போய் வித்துரு. இப்படியெல்லாம் எண்ணங்கள் தோன்றும் கெட்ட புத்தி உடையவன். ஆமா, அதுதான் பாரதியார் சொல்வார், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். சரி. அறிவுல 2 இருக்கு, நல்ல அறிவு, கெட்ட அறிவு. ஆமா, நுண்ணறிவு. நல்ல அறிவு யாருக்கு இருந்தது? நல்லவனுக்கு இருந்தது. ஆமா, இல்லையா? கெட்ட அறிவு, கெட்ட புத்தி கெட்டவனுக்கு தான் இருக்கும். கெடுவான் கேடு நினைப்பான். திருடி திங்க நாய்களிடம் தான் அது இருக்கும், இல்லையா? திருடி திங்கவனை எப்படி வேணாலும் பேசலாம் தம்பி, யாருன்னு தான் சொல்லப்படாது. ஆக அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சரி, உடனே அடுத்து பாருங்கள், இன்னும் ஒன்று, கண் கருணையை தர வேண்டும். அடுத்து காது நல்லதை கேட்பது. மூக்கு நறுமணத்தை நுகர்வது. நாக்கு ஐயனின் பெருமையை பேசுவது. மெய் உடலால் சரணாகதி அடைவது. இந்த 18 விஷயத்தையும் தான் 18 படியா வச்சிருக்கு. ஆமாப்பா, பாத்தீங்களா? சாதாரணப்பட்ட படி இல்ல அது. இந்த மாதிரி தத்துவங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லையா? ஆமா. இதை அறிந்த மன்னன் என் மிகுந்த சந்தோஷம் கொண்டு சன்னிதானம் எழுந்தது. அப்படி சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு முதலிலே அங்கே பூஜை செய்யும் பாக்கியம் யாருக்கு கிடைத்தது தெரியுமா? யாருக்கு கிடைத்தது? கோதாவரி நதிக்கரையிலே தவம் செய்து கொண்டிருந்த பரமேஸ்வர சாஸ்திரியார் என்ற அந்தண முனிவனால் அந்த கோயிலுக்கு முதலிலே பூஜாரி நியமிக்கப்பட்டார். பாருங்க, வேறபடி பரமேஸ்வர சாஸ்திரி அவர் தான் முதல்ல ஐயப்பன் கோயிலுக்கு பூஜை பண்ண அந்த சாஸ்திரிகள். ஆக மகர மாத மகர சங்கராந்தி அன்று மகர ஜோதியாய் ஐயப்ப சுவாமி காட்சி கொடுக்கிறார், இல்லையா? சபரி சன்னிதானத்தில் மணிகண்டனை திருமணம் செய்ய சொன்ன அந்த பெண்தான் மாளிகைப்புறத்து அம்பிகை. ஆமா, இல்லையா? கோயில் கொண்டாள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சுவாமி ஐயப்பன் மிகச் சிறப்போடு அந்த சபரிமலையிலே எழுந்தருளி சிறப்போடு இருந்தார். அப்படி இருக்கும்போது மன்னவனும் மந்திரி எல்லாரும் சேர்ந்து இருமுடி கட்டி நேராக சபரிமலைக்கு வந்தார்கள். சபரிமலையிலே வந்து எம்பெருமானை நினைந்து நினைந்து கற்பூரம் ஏற்றினார்கள். கற்பூரம் ஏற்றி இறைவனை வழிபடுகிறார்கள். கற்பூரம் ஜொலிக்குதையா, அதிலன் கருவங்கள் மறைந்ததையா, பொற்பாதம் கண்டேனையா, அதில் நான் புது வாழ்வு கொண்டேனையா. ஐயா ஐயப்பா சுவாமி ஐயப்பா,
சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. கற்பூரம் ஜொலிக்குதையா, அதிலன் கர்வங்கள் மறைந்ததையா, பொற்பாதம் கண்டேன் ஐயா, அதில் நான் புது வாழ்வு கொண்டேன் ஐயா. ஐயா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. இருமுடிகள் எனது சுமை, உலகம் எல்லாமும் உனது சுமை. இருமுடிகள் எனது சுமை, உலகம் எல்லாமும் உனது சுமை. ஐயப்பா உன் சுமையில் நானோர் அணுவினிலோர் அணுவையா. ஐயா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. கற்பூரம் ஜொலிக்குதையா, அதில் கர்வங்கள் மறைந்ததையா. தேங்காய்கள் உடையுமிடம், தேங்காய்கள் உடையுமிடம், அதுவே தீவினைகள் சிதறுமிடம். நீங்காத தவத்தினிலே சுவாமி நீ அமர்ந்த நல்ல இடம். ஐயா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. கற்பூரம் ஜொலிக்குதையா, அதிலன் கர்வங்கள் மறந்ததையா. பொற்பாதம் கண்டேன் ஐயா, அதில் நான் புது வாழ்வு கொண்டேன் ஐயா. ஐயா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. ஐயா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா.